ஓகே, 34% இருக்குதுங்கிறீங்க. அது மக்களவைத் தேர்தலில் சிறிது பாதிப்பு ஏற்பட்டாலும் அது சட்டமன்ற தேர்தலில் அந்த அளவுக்கு அது பிரிவாதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு முக்கிய காரணமாக ஓபிஎஸ் அணி வந்து இது பாரதிய ஜனதா கட்சியுடனும் டிடிவி அணி இருப்பதனால அந்த அதிமுக வாக்குகள் அங்கே போகாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு நிமிஷம் சார், அவங்க அணியில் மட்டும் இல்லை, அவங்க பாஜகவே மாறிட்டாங்க. சந்திரமுகி வட்டத்துல சந்திரமுகியாவே எப்படி மாறினாங்களோ அதே மாதிரி பாஜகவே நீங்க வந்து முழுக்க முழுக்க திரு பன்னீர்செல்வம் ஆயிட்டாங்க. திரு தினகரன் வந்து அடிமை ஆயிட்டாரு. அவங்க வழக்குல பயந்து ஒண்ணு சேர்ந்தாங்க. பாஜக வேறு, பன்னீர்செல்வம் வேறு அல்ல. எனவே இனிமேல் திரு பன்னீர்செல்வத்தை அதிமுக எந்த காலம் சேர்த்துக் கொள்வாங்க. அவரை சேர்த்துக் கொண்டாலும் தொண்டர்கள் ஏற்க மாட்டாங்க. அவர்கள் இல்லாமலேயே மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெறுங்க. அதுதான் அதிமுக சாதனையா மாறும். மணிகண்டன், இப்போ அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகளோட ஆதரவு இருந்தாலும் குறிப்பிட்ட தலைவர்கள் வந்து இப்போ அவங்க பாஜக கூட சேர்ந்துட்ட மாதிரி சொல்றீங்க. ஆனால் பாஜக அவங்க சேரல, கூட்டணி தான் வச்சிருக்காங்க. அமமுகவும் டிடிவி தினகரனும் அங்கே கூட்டணி தான் வச்சிருக்காங்க. இவங்க அந்த கூட்டணியை வந்து ஒரு அங்கிருந்து வரக்கூடாது, அங்கிருந்து வந்தால்தான் பாஜக கூட்டணியிலிருந்து விலகினால் இங்கே சேர்த்துக் கொள்வோம் ஒரு அறிவிப்பு வெளியில்லாம ஏடிஎம்கேல நீண்ட காலம் ஒரு 30-40 வருஷம் அவங்க பயணித்திருக்காங்க அதிமுகவில் ஒரு முன்னாள் தலைவர்கள். இருந்தாலும் அவங்க பாஜக கூட்டணியை விட்டு விலகினால் மட்டும்தான் இங்கே இடம் உண்டுன்னு சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா தெரிஞ்சிட போகுது அவங்க பாஜக இருக்கிறாங்களா இல்லை எங்க இருக்காங்களான்னு தெரிஞ்சிட போகுது. அந்த அறிவிப்பு இல்ல, பாஜகவே வேண்டாம்னு சொன்னாங்க தேர்தல் காலம் எல்லாமே. எடப்பாடியார் முடிவு வைக்கிறாரு. ஆனா பாஜக எல்லாம் முடியாதுங்க திரும்ப திரும்ப பாஜகன்னு சொல்லக்கூடிய ஒரு வயது கொண்டு எப்படி நீ கட்சி நடத்துவீங்க நீங்க? அதாவது உண்மையிலேயே 40 காலம் கட்சியில பணியாற்றி இருந்தா இந்த கட்சி மேல, கட்சி தலைவி மேல உண்மையிலேயே ஒரு மரியாதையும் அன்பும் பாசம் இருந்தா இன்னொரு கட்சிக்காரன் நீ சொல்றீங்களா, பக்தன்னு சொல்றீங்களா? மோடிக்கும் அதிமுக என்ன சம்பந்தம்? கூட்டணிகளை தாண்டி மோடியோடு அதிமுக என்ன தொடர்பு இருந்தது? அப்போ புரிஞ்சுக்கங்க, அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த போது அதிமுக பாஜக அடிமையாக இருந்தது. சில திட்டங்களை கையெழுத்து சொன்னா காரணமே ஓபிஎஸ். அதனாலதான் கட்சி நீக்கப்பட்டார். இப்ப அவர் தலைமை பொறுப்பில் இருந்தார். அன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் ஆதரவு இருந்தது. அதை வைத்துக் கொண்டு மோடியோடு இணைந்து கொண்டு முழுக்க அதிமுகவை பாஜகவின் கிளை கழகமாகவே மாற்ற முயற்சி செய்தார். எனவேதான் இது வேண்டாம் என்று மொத்த கட்சியும் விரும்புச்சுங்க. பொதுச் செயலர் உறுதியா இருக்கார் சார். எடப்பாடியார் எடுக்க முடியும் உறுதியா இருப்பார். இவர் பன்னீர்செல்வம் அப்படி இல்லை. அதான் இயற்கையை பாருங்க, ஒரு நல்ல தலைவரை இயற்கையே உருவாக்கி இருக்குது எடப்பாடிங்கிற பெயரோடு. ஆனால் திரு பன்னீர்செல்வம் இவ்வளவு உயர்ந்த பொறுப்பு வந்து கூட காலம் அவரை வைத்து விடுதுங்க. ஓபிஎஸ் டிடிவி வந்து அதிமுக இருந்தால் அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுகவை இணைத்து உடைச்சிருவாங்கன்னு சொல்றீங்க. ஆபத்து. நீங்க பாஜக வளர வேண்டும், இந்துத்துவம் வளர வேண்டும் என்பதுதான் திரு பன்னீர்செல்வத்தின் நோக்கமும் திரு தினகரன் நோக்கமும். எடப்பாடி ஒழிக்கோன்னு சொன்னா அதான் முடிக்கிறாங்க. காவி துண்டு போடுறாங்க, மோடி படத்தை போடுறாங்க, அமித்ஷா வாழ்றாங்க, பாரத் கி மாதா ஜி ஜெயன் வாசுறாங்க. எல்லாம் என்ன சார் ஆபத்து? தமிழ்நாட்டு மண் என்பது இதற்கு இடமளிக்காத மண். இந்த மண்ணில் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்கள் வளர்த்த இந்த பூமியில் வந்து எடப்பாடியார் இருக்கின்ற வரை இவர்களால் எந்த சேதாரத்தையும் செய்ய முடியாது. அதற்கான அனுமதியை அளிக்கவே மாட்டார். இதையெல்லாம் மீறி அதிமுக தன் வலிமையை காட்டி சுயமுவாக எப்படி அதிமுக உருவாகியதோ அந்த சுயநிலையை நிரூபிக்குங்க. இந்த பன்னீர்செல்வமோ தினகரனோ மற்றவர்களும் காணாம போவாங்க. 26 பாருங்க, மிகப்பெரிய வலிமையோடு அதிமுக ஆட்சியில் அமரும். ஓகே, மணிகண்டன், நிறைவா அந்த நிகழ்ச்சி நிறைவா ஒரு கேள்வி. ஒருவேளை விஜய் இந்த அடுத்த 62 வாரங்களில் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக களத்தில் இறங்கி தமிழகம் முழுவதும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்தினால் அது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு அது ஒரு செக்காக இருக்குமா அல்லது அதற்கு பலனளிப்பதாக இருக்குமா? இல்லை, தளபதி விஜய் அவர்கள் அப்படி செய்தால் மிகவும் வரவேற்கிறோம். திமுகவை எதிர்த்து யாரெல்லாம் இப்படி எதிர்கட்சி அரசியல் செய்கிறாங்க வரவேற்கின்றோம். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. சித்தாந்த அடிப்படையில அதிமுகவும் விஜய் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதனால் இது தேர்தல் வெற்றிகளுக்கு சம்பந்தமே இல்லைங்க. திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்ட இன்னொரு நபர் வந்துவிட்டார் என்கிற மகிழ்ச்சியோடு அதிமுக வரவேற்கும். ஆனால் 2026 தேர்தல் அதிமுக அதை அறுவடை செய்யுங்க. எப்படி இருந்தாலும் அதிமுக வெல்லும். இந்த வெற்றி தடுக்க யாராலும் முடியாது. ஏன்னா யாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது சார், உடனே முடியாது. அது வாய்ப்பே இல்லை. அதை காலம் உணர்த்தும். அந்த காலத்தை விஜய் அவர்கள் பயன்படுத்த உணர்வார் நம்புகிறேன்.